கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 5 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதே 42 11 இதே வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவிலே அவர் கேள்வியை கேட்கிறார். ஏன் நீ கவலைப்படுற, ஏன் நீ கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற? தேவ சமூகத்துல காத்துரு, அவர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு, அவர் உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவாரு, நீ தேவ சமூகத்துல காத்துரு என்று சொல்லி தன்னை தானே தாவீது திடப்படுத்திக் கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ இந்த நாளில கூட நாமும் அதே வார்த்தைகளை தான் தேவ சமூகத்துல சொல்ல வேண்டும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் தேவனை நோக்கி காத்திரு, அமர்ந்திரு என்று சொல்லி நாம் நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வேத வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஆத்துமா எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? உங்களுடைய மனது எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது? நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க ஏங்க கலங்குறீங்க? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது, கண்ணீர் இருக்கத்தான் செய்கிறது. வேதனைகள் இல்லாத ஒருவரும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வேதனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த வேதனை உங்களை மிகவும் வருத்தப்படுத்துகிறதா? அந்த வேதனை மிகவும் உங்களை பாரப்படுத்துகிறதா? கவலைப்படாதிருங்கள் தேவ பிள்ளைகளே. வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதிருங்கள் என்பதாக. நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கலங்காதிருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு, அதை நினைச்சு வேதனைப்பட்டு ஐயோ இப்படி நடந்துடுச்சே, ஐயோ இந்த காரியம் வந்துடுச்சேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இல்ல உங்க பிள்ளைங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்க மனைவி குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்க கணவரை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ கவலைப்படாத, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் நான் மாற்ற வேண்டும் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நீங்க கலங்க கண்ணீர் வடிக்க நீங்க இன்னும் வேதனைப்பட உங்களால் அடுத்த நிலைமைக்கு நேராய் கடந்து போக முடியாது. அடுத்த நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நீங்கள் கடந்து போக முடியவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளை மாற்ற இயேசுவால் முடியும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய இயேசப்பாவால முடியும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தோண்டு போன உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப தேவனால் கூடும். அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பலப்படுத்த தேவனால் ஆகும். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிட்டீங்களா? எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது துவண்டு போய் கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் பலப்படுத்துவார். ஆமென். சோத்திரம். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. இதோ எல்லா வசனங்களும் நமக்கு தான். இதோ என் பாரத்தை கர்த்தர் மாற்றுவாரு, என் பிரச்சனையை தேவன் மாற்றுவாரு, என் கண்ணீரை தேவன் துடைப்பாரு, என் இருதயத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் மாற்றுவாரு. அல்லேலூயா. நான் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாரு என்று விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா. தேவனால் எல்லாம் செய்ய முடியும். விசுவாசத்தோடு என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நீ கலங்காதே. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. உன்னை குணமாக்குற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. உனக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் உண்டு. உனக்கு அதிசயங்களை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் பஞ்சகாலத்திலே எலியாவை நடத்தினார், பஞ்சகாலத்திலே எலியாவை போஷித்தார். அதே போல உங்களையும் நடத்துவார், உங்களையும் போஷிப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாம் எதிராய் வந்த சூழ்நிலையிலும், எல்லாம் உனக்கு எதிராக இருந்தாலும், எல்லா மனிதர்களும் உங்களுக்கு எதிராய் வந்தாலும், எதிரிட்டு வந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். தேவன் உங்களுக்கு துணையாக, துருகமாக, கேடகமாக, கோட்டையாக தேவன் இருப்பார். அல்லேலூயா. கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் பல கவலைகள் ஆண்டவரே ஐயா வாட்டி வதைக்கிறது. என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. ஐயோ டென்ஷன். என் பண தேவைகள் ஒரு பக்கம், வேலை இல்லாத ஒரு பிரச்சனை ஒரு பக்கம், குடும்பத்துல சண்டை ஒரு பக்கம், நிம்மதியே இல்லையே, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, நிம்மதி இழந்து நான் தவிக்கிறேனே. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிம்மதி என்பது இல்லை, எல்லா நிம்மதியும் போய்விட்டதே. நான் என்ன செய்வேன்? தற்கொலை செய்து மரித்து போகலாமா என்கிற சூழ்நிலை கூட எனக்கு வருகிறது என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயோ, இந்த கடன் பிரச்சனை மீண்டு வரவே முடியலையே. கடன்காரர்களை நெருக்குகிறார்களே, நெருக்குகிறார்களே, துன்பப்படுத்துகிறார்களே, என்னை வேதனைப்படுத்துகிறார்களே. நான் மனமடி வாங்கிறேனே, என்னால் எதையுமே செய்ய முடியலையே. இயேசுவே, நீங்க ஒருத்தர் தான் எங்களை காப்பாற்ற முடியும், நீங்க ஒருத்தர் தான் எங்களை விடுவிக்க முடியும், நீங்க ஒருத்தர் தான் எங்களை தப்புவிக்க முடியும். அப்பா, உங்க கரத்தை நீட்டி தொடுங்கப்பா. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தொடுங்கப்பா ஐயா. கையை பிடிச்சு தூக்குங்கப்பா, கையை பிடிச்சு தூக்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்கப்பா, ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்துல என்ன விதமான இக்கட்டுல மாட்டிக்கொண்டிருந்தாலும் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. விடுவிக்கிற தேவன் அல்லவா, தப்புவிக்கிற தேவன் அல்லவா, காப்பாற்றுகிற தேவன் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே காப்பாற்றுகிற கரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், விடுவிக்கிற கரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்கள் தேவன் அக்கினி ஜுவாலைக்கு எங்களை விடுவிக்கிறவர், சிங்கத்தின் கெபியில் இருக்கிற தானியேலை விடுவித்தவர், எங்களையும் விடுவிப்பி தப்புவிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எதிலுமே நாங்கள் சிக்குண்டு போகாதபடி, முழுகி போகாதபடி, அழிந்து போகாதபடி தேவனை காக்கின்றவராக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்னீரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இருபதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையும் கர்த்தர் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எரேமியாவை பார்த்து சொன்னீங்களே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீரே. காப்பாற்றுகிற கர்த்தாவே, இந்த நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், இந்த ஆபத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், இந்த கஷ்ட காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன். போதும் கர்த்தாவே, போதும், போதும் கர்த்தாவே, போதும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வைப்பீராக. இப்பொழுது ஒரு விடுதலையின் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் நாங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா சிறைச்சாலையின் சம்பவங்களும் மறைந்து போவதாக, எல்லா சிறைச்சாலையின் கட்டுகள் ஆண்டவரே அறுபட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் விடுதலை. இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டப்பட்ட நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற நுகங்கள் முறியடிக்கப்படுவதாக. விடுதலை தாரும் ஆண்டவரே. விடுவிக்கிற ஆண்டவர், விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. ரபாலா ஷிகரா தூடாபா லக ரபாலா தூடாபா ஓ ரிபா பாபா ரைஷிகா லா தூடாபா. விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்துல பொல்லாத வியாதியிலிருந்து விடுதலை, பொல்லாத வியாதிகள் விலகட்ட இயேசுவின் நாமத்துல, பொல்லாத வறுமை தரித்திரங்கள் விலகட்ட இயேசுவின் நாமத்தினால, எல்லா கட்டப்பட்ட நுகங்கள் முறியடிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் எதிரிட்டு வருகிற எல்லா மனுஷ சக்திகளும் இயேசுவின் நாமத்துல அழிவதாக, எல்லாம் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்துல. எல்லா கோலியாத்தின் சேனைகளை, பார்வோனின் சேனைகளை இயேசுவின் நாமத்தில், அத்ரோத்தின் சேனைகளை, எல்லா சன்பலாத்தின் ஆவிகளை, தொபியாவின் ஆவிகளை
இயேசுவின் நாமத்திலே நிர்மலமாக்குகிறோம், எல்லாவற்றும் மேற்கொள்ளுகிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றும் எங்களுக்காக ஜெயம் கொடுப்பீராக. நானோ உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்று யாத்திராகமம் 14:14 படி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்யும் கர்த்தாவே, என் எதிராளிகளோடு கூட வழக்காடுங்க, என் எதிரியோடு கூட யுத்தம் செய்யுங்க, என்னை எதிர்க்கிறவனோடு கூட யுத்தம் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தை வீண் பழி போடுகிறவனோடு கூட யுத்தம் செய்யுங்க. கர்த்தர் யுத்தம் செய்கிறவர், எனக்காக யுத்தம் செய்து எனக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தருகிற ஆண்டவர், வெற்றி தருகிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கட்டளை முடியாய் சுபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. எல்லாம் பாழாக்குகிற அருவருப்புகள் எங்களை விட்டு விலகி ஓடட்டும் ஆண்டவரே. இயேசு ரத்தம் செய்யும் கர்த்தாவே, எல்லா சின்னங்களை விடுதலையாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கம்பீர சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எங்கள் அழுகுரல் எல்லாம் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம்பா. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், காத்திருக்கிறோம் ஐயா. நீ எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் காத்திருக்கிறோம் ஐயா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்காய் திறப்பில் என்று ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.